இந்த மூன்றை பத்தியுமே குர்ஆன் வந்து டிஃபரெண்டா பேசுது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க முஸ்னத் அஹமதுல 4506வது ஹதீஸ், திருமிதியில 33 இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் அழிக்கப்படுவதை பார்க்க விரும்புவர், தான் கண்ணால உலகம் அழியிற அந்த நாளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க 81, 82, 84 இந்த 3 சூறாக்களை ஓதட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தக்வீர், இன்ஃபிதார், இன்ஷிகாக் இந்த 3 சூறாக்களை ஓதிங்க அப்படிங்கிறாங்க. இது எந்த நாளை குறிக்குது? அஸ்ஸா, அந்த உலகம் அழியக்கூடிய நாள் இருக்குல்ல, அதனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இந்த சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுப்பப்படுற நாள் இருக்குல்ல, அதனுடைய சிம்டம்ஸ், அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது தனி. அதை பாத்தீங்கன்னா 75வது அத்தியாயம் இருக்கு பாருங்க, சூரா கியாமா. அந்த சூறால வந்து அல்லாஹ் வந்து டீடைலா இது ஃபுல்லா இதையே பேசியிருப்பான். ஸோ யௌமுல் ஆகிராவை பொறுத்த வரைக்கும் நிறைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹ்வும் குர்ஆன்லயும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடையாளங்கள்ல தான் ஈசா நபி திரும்ப வர்றது, யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த வெளிப்படுதல், அவர்கள் வந்து உயரங்களை அடைவது, இதுல தான் அந்த புகை மூட்டம், தஜ்ஜாலு எல்லாமே பாத்தீங்கன்னா இது எதுக்குண்டான அடையாளங்கள்? இது எல்லாமே யௌமுல் ஆகிராவுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் யௌமுல் ஆகிரா வரும், அதற்கு அடுத்தது தான் யௌமுஸ் ஸா வரும், அதுக்கு அடுத்தது தான் என்ன வரும்? யௌமுல் கியாமா வரும். அப்ப இந்த யௌமுஸ் ஸா இருக்குல்ல, உலக அழிவு நாள், அதுதான் எப்போ வரும்னு தெரியாது. யௌமுல் ஆகிரா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கணிக்க முடியும், நாம இறுதியான காலகட்டத்தில் நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறது கணிக்கப்போம். இப்ப நாமளும் அதை தான் கணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த யௌமுல் ஆகிரா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து முடிஞ்சிடும். அது எப்போ முடியும்னா, அல்லாஹ் அந்த 9:33 சொல்றான்ல, இந்த முழு உலகமும் வந்து இஸ்லாம்ங்கிற அந்த தீனை கொண்டு நான் வந்து ஜெயிக்க வச்சிருவேன். சோ அந்த முன்னறிவிப்பு நடந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? யௌமுல் ஆகிரா முடிஞ்சிடும். அதற்கப்புறம் இந்த பூமிக்கு இன்னொரு வரலாறு